இன்றைக்கு தந்தையர் தினமாக இருக்கிறபடினால் தந்தையர் தினத்திற்குரிய ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மூன்றே மூன்று குறிப்பு. முதலாவதாக, இந்த உலகத்திலே தந்தையராய் நாம் இருப்பது, தந்தையர் அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தந்தையர்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நம்மை தந்தையர் ஆக்குனது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை பெறாதவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் உங்களையும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தந்தையர் அப்படின்னு வரும்பொழுதே கூட யார் ஓட்டிகிட்டு வருவா? தாய் ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆமென். அதனால் அவங்களும் இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்துக்குள் வராங்க. வெறும் தந்தையின்னு வர முடியுமா? தான் முடியாதுல்ல. தாய் இருந்தால் தானே தந்தையராக மாற முடியும். ஆகவே அவங்களும் இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்திற்கு உட்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது இந்த தந்தை எப்படி அங்கிள் அங்கே அழகாக அந்த வசனத்தை சொன்னாங்க. ஏசாயா 46:3 தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களை நான் என்ன பண்ணேன்? சுமந்தேன். ஆண்டவர் எப்போ சுமக்க ஆரம்பிக்கிறார்? தாயின் வயிற்றிலே. தாய் தான் கர்ப்பந்தான் சுமக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு முந்தைய ஆண்டவர் கர்ப்பத்தை என்ன பண்ணுறாரு? சுமக்கிறாரு. அல்லேலூயா. அவர் அப்படி தாங்கி பிடிச்சதுனால தான் நம்ம நல்ல ஒரு குழந்தையாக வெளிப்பட்டோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தந்தை எப்போ சுமக்க ஆரம்பிக்கிறார்? தகப்பனாக ஆண்டவர் அந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே சுமக்க ஆரம்பித்தவர். உபாகமம் 1:31 ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, அப்படின்னா என்னன்னா, கர்ப்பத்திலிருந்து சுமந்த அந்த தகப்பன் பிள்ளை பிறந்த பிறகும் சுமக்கிறார். தோளின் மேலே போட்டு சுமக்கிறார். நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம அப்பா தோல் மேலே ஏறாதவங்க யாராவது இருக்க மாட்டீங்க. எல்லாருமே உங்கள் அப்பா தோல் என்ன பண்ணியிருப்பீங்க? ஏறி இருப்பீங்க. ஆண்டவர் சுமக்கிறார், தோளின் மேலே சுமக்கிறார். ஒருவேளை அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 46:3 வாசித்தீங்கன்னா, இதுவரை நான் சுமந்தேன், முதிர் வயது வரைக்கும் நான் தாங்கினேன், அப்புறம் இனிமேலும். அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். ஏசாயா 46:3 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் செய்து வந்தேன், இனிமேலும். நரை வயது ஒருவேளை 85 90 ஆயிடுச்சு. இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. தகப்பனுடைய வேலை என்ன தெரியுங்களா? சுமக்கிற வேலை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை வயதானாலும் கூட அந்த பிள்ளைக்கு எதையாவது தகப்பன் செய்து கொண்டே இருப்பார். அதுதான் தகப்பன். ஆமென். அல்லேலூயா. தகப்பனுடைய வேலை அதுதான், சுமக்கிறது. உன் கஷ்டத்தை நான் கொஞ்சம் சுமக்கிறேன்ப்பா, என்னால் முடியல, எனக்கு கொஞ்சம் அப்பாட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, சரிப்பா நான் என் கஷ்டத்தில் என்னால் உனக்கு உதவி செய்கிறேன். தகப்பன் வேலை என்ன? சுமக்கிற வேலை. ஆகவே இன்றைக்கு தந்தையர் தினம். 3 காரியங்களை நான் சொல்கிறேன். முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏசாயா 51:2 ஏசாயா 51:2 வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். சரி, முதல் குறிப்பு, தகப்பனை பாருங்கள். தகப்பனை பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு போய் எல்லாரும் போய் பார்க்கணும். தகப்பனை போய் என்ன பண்ணணும்? பார்க்க சொன்னார்னு சொல்லி அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு போயிடாதீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறியா? இல்லை, எங்கள் பாஸ்டர் தான் சொன்னார், தகப்பனை போய் பார்க்க சொன்னார், அப்படி மேலேருந்து கீழே வர பார்த்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. பாருங்கள் அப்படின்னா என்னென்னா, அவங்களுடைய லைஃப்பை பார்க்கணும். தகப்பனை என்ன பண்ணணும்? பார்க்கணும். இன்னைக்கு உங்களை என்னை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாருன்னா அது தகப்பன் தான். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தன்னால் முடிஞ்சதை அந்த நாட்களில் செய்தார். அதுக்கு பிறகு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா இருந்த காலத்தில் அவர் தன்னால் இயன்றதை எனக்கு செய்தாங்க, எந்த குறையும் இல்லை. நான் ரொம்ப சொல்லுவேன், அவங்க எனக்கு சொத்து சுகத்தை வைக்கல, கிருபையை வச்சுட்டு போயிட்டாரு. ஆமென். அவர் ஜெபிச்ச ஜெபம், அந்த அதிகாலை ஜெபம், முழங்கால் ஜெபம் இன்றைக்கி எங்களை அப்படி ஆசீர்வச்சிருக்குது. அதனால் எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். அடுத்தது, என்னை டேக் ஓவர் பண்ண என்னுடைய பரம அப்பாவுக்கு நன்றி. இதுவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி என்ன ஒரு புது பாடல் பாடினாங்க. அவர் நம்மளை என்ன பண்ணலை? கையேந்த விடலை, தலை குனிய விடலை. ஆமென். எவ்வளோ அருமையான தெய்வம் பாருங்கள். கையேந்தவும் விடலை, தலை குனியவும் விடலை. இவ்வளோ அருமையான பாடல். கர்த்தர் இந்த காலத்தில் வர்ற சந்ததிக்கு நல்ல அருமையான கருத்துக்கள் அடங்கிய பாடல்களையும் கொடுக்குறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். சரி,
அப்போ தந்தையரை, தகப்பனை பாருங்கள், தகப்பனை பாருங்கள். இப்போ ஈசாக்கு தகப்பனை பார்த்தா, ஈசாக்கு பார்க்குற காலத்தில் ஆபிரகாம் எப்படி இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமான். ஈசாக்கு பார்க்குற நாளில் ஈசாக்கு 90 வயசில் தான் ஆபிரகாமுக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறந்த பொழுது நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், 6ஆம் வசனமா 8ஆம் வசனமா வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 21:8 வாசிங்க. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே எந்த வீட்லையாவது இப்படி நடந்திருக்கா? இருக்கிறீங்களா? யாருமே ஒரு சிரிப்பும் இல்லை. எனக்கு கண்ணு தான் தெரியலையா அல்லது உங்களுக்கு சிரிப்பு இல்லையான்னு தெரியல. நான் கேட்குறது புரியுதா? எந்த வீட்லையாவது என் பிள்ளை பால் மறந்துச்சு, இன்னைக்கு பாலை இன்னைக்கு குடிக்கிறது நிறுத்துச்சுன்னு சொல்லி ஊரெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இப்போ தான் கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க. இப்படிலாம் ஒன்று இருக்கானு. இந்த ஆபிரகாம் யாருன்னா, வாஸ் அ மேன் ஆஃப் செலிப்ரிட்டி. எதையாவது கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது என்ன பண்ணோம்? சில வீடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கொண்டாட்டம், எதை வச்சாவது கொண்டாட்டம். இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள், எங்கள் தாத்தா இறந்த நாள், அதுக்காக எல்லோரும் சாப்பிடுவாங்க. அவர் எப்போமோ போயிருப்பார், அவர் போய் 40 வருஷம் ஆச்சு. ஆனால் சும்மா என்ன பண்ண, கையில் காசு இருக்குது, 10 பேரை கூப்பிடணும், எதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றை வச்சு இது பண்ணுவாங்க. அதில் இது ரொம்ப காமெடியாக இருக்குது. என் பிள்ளை இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, என்னோட பாலை நிறுத்திருச்சாமா, ஊரே வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டானாமா. பெரிய விருந்து, சின்ன விருந்துன்னு வீட்டுக்குள்ளே வச்சா பரவாயில்ல, பெரிய விருந்து பண்ணினான் அப்படின்னா ஊரையே கூப்பிட்டுருக்கிறாரு. எதுக்கு ஆபிரகாம் ஐயா இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க, கறி மீன் சாப்பாடுலாம் இருக்குதுன்னா, என் பிள்ளை இன்னைக்கு பால் குடிக்கிறது நின்றுச்சு, அதனால சாப்பிட வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. என்னடா அது அப்படின்னா என்னென்னா, பணம் கொளுத்து கிடக்குது, எதையாவது ஒன்றா என்ன பண்ணுறாரு, விருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாம் யாராக இருக்கிறாரு? பெரிய பணக்காரன். ஆனால் அதே ஆபிரகாம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், இங்க ஆபிரகாமை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு அடி நிலம் கூட இல்லாதவர் ஒரு காலத்துல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ ஈசாக்கு பிறக்கும்போது பார்த்தா ஆபிரகாம் யாராயிட்டாரு? பணக்கார அப்பா. ஆனால் அந்த அப்பா யாரு? ஒரு காலத்தில் ஒரு அடி நிலம் கூட இல்லை, பரதேசியாய் இருந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே ஆபிரகாமை தான் கர்த்தர் இந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். கலாத்தியரில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. ஆமென். இன்றைக்கு நாமும் ஆபிரகாமின் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அதே ஆபிரகாமின் பிள்ளைகள். இன்றைக்கு ஆபிரகாமை நோக்கி பார்க்கணும். அவருக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கும் வரும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் யாரை பார்க்க வேண்டும்? தகப்பனை பார். தகப்பனை முதல் குறிப்பு என்னது? அவங்க அப்பாவை பாருங்க, அவங்க லைஃப்பை பாருங்க, அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்க கடந்து வந்த பாதைகளை பாருங்க. மறந்துடக்கூடாது. அவங்கள பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. என்ன ஏன் பெத்த, எனக்கு ஏன் இதை பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள பார்த்து நீங்கள் திங்க் பண்ணணும். அவங்க பட்ட பாடுகளை பார்க்கணும். அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்கணும். முதலாவது தகப்பனை பார். தகப்பனை பார். எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனை பார். தகப்பனை பார். இரண்டாவது குறிப்பு உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 32:7 வாசிங்க. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தகப்பனை கேள். ரெண்டாவது போதும், ரெண்டாவது கேளுங்க. என்னது? தகப்பனை கேள். பாஸ்டர் பார்க்க சொன்னாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடாதீங்க. என்ன பண்ணணும்? கேட்கணும். என்ன கேட்கணும்? எப்படிப்பா இப்படி வந்தீங்க, இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்களே, எந்த அளவு, எப்படி கேட்டு பாருங்க. அப்பாவுடைய சாட்சியை கேளுங்க. எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி இந்த லெவலில் வந்தீங்க நீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும். என்னைக்காவது அப்பாட்ட கேட்டிருக்கோம், மூஞ்ச கொடுத்தே பேசுறது இல்லையா அப்பாட்ட? என்ன
அவர் இப்படி வந்தால் அப்படி போயிடுறது, அப்படி வந்தால் இப்படி போயிடுறது. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்போ பிடிக்கும்? காசு வேணும் போது மாத்திரம் அப்பாட்ட அப்போ தான் பிடிக்கும். அப்பாட்ட காசு வேணும்னா என்ன பண்ணும்? அவர் ஒரு ஏடிஎம் மிஷினாகவே வச்சுருப்பாங்க நிறைய பேர். அது கூட தானாக நேராக கார்டு இவங்க நேராக போட மாட்டாங்க. கார்டு யார் மூலம் தான் போவாங்க? அம்மா மூலம் தான் கார்டே என்ன பண்ணுவாங்க? இன்செர்ட் பண்ணுவாங்க. அம்மாட்ட சொல்லணும், எனக்கு ஒரு 10,000 கொடுக்க சொல்ல அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. தகப்பன் இடத்துல உட்காந்து கேட்டால் என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க. உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. எப்படி உங்கள் பாதை எப்படி வந்துச்சு கேட்டு பாருங்க. எதெல்லாம் அறிவிப்பார்? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தை ஒரு நிமிஷம் எடுங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம். வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகள், அவருடைய பலம், அவர் செய்த அவருடைய அதிசயங்கள் விவரிப்போம். சரி, போதும். கவனிங்க. அப்பாட்ட கேட்டா அப்பா எதை சொல்றாரு? கர்த்தரின் துதிகள், த பிரைசஸ். இந்த அளவுக்கு என்ன நடத்தினது ஆண்டவர் தான்ப்பா, அவருக்கு தான் ஸ்தோத்திரம். அப்பாட்ட போய் கேளுங்க. தகப்பனை பார். ரெண்டாவது தகப்பனை கேட்டாதான் சொல்லுவார் கர்த்தரின் துதிகளை, அவருடைய பலம். என் பலம் இல்லைப்பா, என் ஞானம் இல்லைப்பா, நான் படிப்பே இல்லாதவன் தான். ஆனால் என் ஆண்டவர் என்னை உயர்த்தினாருங்க. எத்தனை பேர் தொழிலதிபராக இருக்கிறவங்களாம் படிப்பே இல்லாதவங்க தெரியுமா உங்களுக்கு? படிப்பறிவே இல்லாதவங்க, ஆனால் கர்த்தர் உயர்த்தி வச்சுருப்பாரு. கேட்டு பாருங்க. எங்களுக்கெல்லாம் படிப்பு இல்லைப்பா, ஏதோ ஆண்டவர் இந்த பிஸ்னஸை தொடங்க சொன்னார், நாங்கள் தொடங்கினோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சோம், கர்த்தர் எங்களை அப்படியே உயர்த்தி வச்சுட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அப்பா கோயம்புத்தூரில் ஊழியம் செய்யும்போது தூரமான இடங்கள்லேருந்து தான் சபையார் வருவாங்க. 40 கிலோமீட்ரு, 50 கிலோமீட்ரு, எல்லாம் கடைக்காரங்க. எங்கள் அப்பா சபைக்கு வர்றவங்க நிறைய பேர் கடைக்காரங்க, திருநெல்வேலிக்காரங்க. கடையெல்லாம் பூட்டி அடைச்சி பஸ் ஏறி வந்து சேர்றதுக்கு ஒரு 9:30 மணி ஆயிரும். 9:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா ஆராதனை 1 மணி 1:30 மணி. அதுக்கு பிறகு முடிச்சுட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லை, எல்லாரும் திரும்ப என்ன பண்ணணும்? பஸ் பிடிச்சிட்டு தான் போகணும். ஞாயிற்றுக்கிழமை தவறக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு அது கண்டிப்பாக சொல்லுவார். ஞாயிற்றுக்கிழமை தான் கடையில் வியாபாரம் நல்லா ஆகும். கடன்லாம் எப்போ கிடைக்கும்? சம்பளம் சனிக்கிழமை வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை கடையை பூட்டிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது எப்படிங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன வரும்? ஒரு வாரம் வாங்கின கடன் அன்னைக்கு தான் கிடைக்கும். அன்னைக்கு பார்த்து பூட்ட சொல்கிறீங்களே. அப்போது என்ன செஞ்சாங்கன்னா கீழ்ப்படிஞ்சாங்க. எங்கள் அப்பா சபையில் உள்ளவங்க எல்லாருமே கீழ்ப்படிவாங்க. அவங்கெல்லாம் கடையை பூட்டிட்டாங்க. கடையை பூட்டினோடனே வியாபாரம் போகுதுன்னு நினச்சிட்டாங்க. அடுத்த வாரம் என்ன என்னாச்சு, கடையை பூட்டிட்டீங்க? இல்லை, காலையில் நாங்கள் ஆலயத்துக்கு போவோம், மதியானம் வரை திறக்க மாட்டோம். அப்புறம் என்ன, நாங்கள் மதியானத்துக்கு மேலே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அப்போ ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்திருக்குது. இன்றைக்கி எங்கள் அப்பா சபையில் உள்ள கடைக்காரங்களுடைய பிள்ளைகள் கடைக்காரங்களே இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. சமீபத்தில் எங்கள் அப்பாவுடைய சபையாருடைய ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஐயா ரொம்ப ஏழ்மையானவர். ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டை வீட்டில் தான் இருந்தார். நான் தற்செயலாக அந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி நான் போயிட்டேன். அந்த வீடை பார்த்தா என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ அழகான வீடு, அவ்வளோ பெரிய வீடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுடைய தாய் தகப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தகப்பன் சொல்கிறத கேட்டாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் தகப்பனுடைய பாதையில் நடந்தாங்க. அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நான் எதற்கு இதை சொல்லுகிறேன்னா, தகப்பனை கேட்டால் கர்த்தரின் துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் சொல்லுவார். கேட்டால் தான் சொல்லுவாங்க. பிள்ளைகள் கேட்குறத நீங்கள் காத்திருக்காதீங்க, கேட்காமையே சொல்லிடுங்க. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லணும். பெற்றோர் பேசணும். எப்பா இப்படி தான்ப்பா நான் வந்தேன், என் பாதை இப்படி. அப்போ தகப்பனை பார், தகப்பனை கேள், தகப்பனை பார், தகப்பனை கேள். கேட்டாதான் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. ஆவிக்குரிய தகப்பனா இந்த காரியங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். பார்த்தீங்களா?
ஏன் தெரியுங்களா? நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் உங்கள் சந்ததிக்கு சொல்லணும். நம்ம சபை ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு பெரிய ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 10 பேர் தான் கை தட்டுறீங்க. எது வந்தா என்ன நமக்கா? சரி, நீங்கள் ரொம்ப நல்லா சிந்திக்கிறீங்க, சிந்திச்சுக்கிட்டே ஏதோ விட்டுறீங்கன்னு கொஞ்சம் அப்படி கேட்கும்போது கை தட்டிடணும். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். சரி, அப்போது ஆண்டவர் அடுத்தது நமக்கு செய்ய போகிறத நீங்கள் சொல்லணும். சொல்லி 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 அப்போ தான் இந்த பிள்ளைகள், நீங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளே வந்தீங்க, இங்கே இருக்கிற இப்போ 3ஆவது தலைமுறை பிள்ளைகள்லாம் நான் பார்க்குறேன். அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. நீங்களாம் சர்ச்சுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் அப்பா எப்படி வந்தாங்க தெரியுமா? உங்கள் அம்மா எப்படி வந்தாங்க தெரியுமா? அன்னைக்கு சாதாரணமாக வரல, ஒரு ஆளாக வரல, அப்படியே சும்மா பேய் ஆடுங்க அந்த மாதிரி ஆட்டம் ஆடினவங்க தான். உங்கள் பாட்டிமாராக இருப்பாங்க, சில வேலைகளில் உங்கள் தாத்தாமாராக இருப்பாங்க. ஒருத்தருக்கெலாம் பைபிள் அப்படி வந்து பைபிளை தூக்கி அடிச்சாம பாருங்க, அப்படி அந்த பைபிள் அப்படி பறக்கும் தட்டு மாதிரி போகுது. உள்ள பேய் அவரே அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒன்று சேலஞ்ச் விட்டுச்சு, வரட்டு பார்ப்போம், அவன் வந்தான அவனை ஓட ஓட விட்டுறேன். இப்படிலாம் எத்தனையோ பேய்கள் இப்போ யாருக்குள்ளேயும் இல்லை. பேய் போயிடுச்சு. பேய் போனதுனால தான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பேய் பிடிச்சதுன்னா ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நேற்று நைட்டு மாத்திரம் ஒரு கெட்ட கனவு வந்து ஒரு அமுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி காலையில் எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. அது நல்ல நித்திரை வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, காலையில் சர்ச்சுக்கு வர முடியாத அளவுக்கு தூக்கம் வந்துடுது. சில வேளையில் நமக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு பேய் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. நைட்டு உங்களுக்கு ஒரு கெட்ட சொப்பனத்தை கொடுத்து உங்களை போட்டு அமுக்கி உங்களை உழுக்கின பிறகு ஐயோ அப்பா அம்மான்னு காலையில் இடித்து அடித்து பிறண்டு ஓடி வந்துடுவாங்க. அப்படி நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரி, கேட்கணும். கேட்கும்போது தான் தேவனுடைய அப்போ உங்களுடைய சாட்சிகளை பிள்ளைகளிடத்துல பகிர்ந்து கொள்ளணும். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த நிலைமையில் இருந்த, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்த, இந்த கர்த்தரனை ஆதரித்தார், இந்த வீட்டை கொடுத்தார், இந்த உத்தியோகத்தை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ பார் கேள். 3வது என்ன தெரியுங்களா? யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராமம் 20:12, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. பார் கேள் கனம் பண்ணு. பார்த்துட்டியா, கேட்டுட்டியா? 3வது என்ன செய்திடணும்? கனம் பண்ணணும். 3வது என்ன செய்யணும்? இந்த தந்தையர் தினத்தில் போய் முதல் தகப்பனை வெயிட்டாக பாருங்கள். நல்ல காசு இருந்ததுன்னா நல்ல வெயிட்டாக ஏதாவது வாங்கி கொடுங்க. நல்லா பார்த்துட்டு நல்ல செய்தியை கேட்டுட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. இப்படி கேட்டுட்டு 3வது என்ன செய்யணுமா, நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார், கனம் பண்ணு. இங்கேயும் தாய் சேர்ந்து வந்துட்டாங்களே, இங்கே யார் சேர்ந்து வந்துட்டா? தகப்பனை மாத்திரம் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லலை, தாயும் சேர்த்திட்டாரு. கனம் பண்ணு. 3வது வார்த்தை என்னன்னா, பார் கேள் கனம் பண்ணு. பார்த்து கேட்ட உடனே அடுத்தது என்ன செய்யுதுன்னா, அப்பா இந்த அப்பா எனக்கு எவ்வளோ நன்றியாக இருக்கணும். ஒரு வாலிபுள்ள காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலாமா, காலேஜ் முடிச்சுட்டு அவள் தோழியோட அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா, பஸ்ஸுக்கு நிற்கிறா. அப்பா வந்து ஆட்டோக்காரரு, ஆட்டோ டிரைவரு. அந்த பக்கமாக ஒரு சவாரி வந்திருக்கிறாரு. சவாரி வந்தவருக்கு உடனே ஞாபகம் என்ன வந்துருச்சு, மகா ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ இந்த நேரம் என்ன டைமு, காலேஜ் விடுற நேரமாச்சே, ஐயோ பிள்ளைய அப்படியே கூப்பிட்டு போயிடுவோம், பஸ்ஸில் ஏறி கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அப்படியே கொண்டு வந்து இவன் நிற்கிறா. கரெக்டாக தன் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கே நிற்கிறா, காலேஜ்கிட்ட நிற்கிறா, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறா. சர்ன்னு ஆட்டோ நிறுத்தி, வாமா இந்த பக்கம் சவாரிக்கு வந்தானு. அவளுக்கு அப்பாவை பார்த்தோன்னே பயங்கர கோபம். ஒரு முறை விட்டு கொஞ்சம் தள்ளி போய், உங்களை யார் இங்கே வர சொன்னது, ஏன் இங்கே வரீங்க, ஏன் என்னை அசிங்கப்படுத்துறீங்க, போங்க சீக்கிரம். இல்லை நான் உங்களை வந்து நீங்கள் பெரிய ஆஃபீஸர்னு சொல்லி வச்சுருக்கீங்க, வந்து ஆட்டோ டிரைவராக நிற்கிறீங்க, போங்கப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு அப்பா காதில் சொல்லிட்டு அந்த தகப்பன் துக்கத்தோடு போயிட்டாராமா. துக்கத்தோடு போயிட்டாரு. இவங்க இந்த அம்மா என்ன செய்திருக்காங்க, ரொம்ப பில்டப். இந்த அம்மா யார்? பில்டப்பு. எங்கள் அப்பா கலெக்டரு, எங்கள் அப்பா எஸ்பி, இப்படி தான் சொல்லி வச்சுருக்கா போல இருக்குது. என்ன யாரடி, என்ன யாருன்னு தெரியல, சும்மா யாராவது தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்படியே இந்த ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து நிற்குது. அந்த ஆட்டோவில் இருக்கிற ஒரு இவளோட நிற்கிற ஒரு ஃப்ரெண்டுடைய அண்ணன், இங்கே ஒரு சவாரிக்கு வந்தேன், நீ நிற்பேன்னு சொல்லியே நான் வந்து உன்னை ஏற்றிட்டு போயிடலான்னு வந்தேன். ஐயோ அண்ணா வாங்கண்ணா வாங்க, வாடி எங்கள் அண்ணன்
ஆட்டோ கொண்டு வந்திருக்கான், வா வீட்டில் போ, ஆட்டோலேயே போயிடலாம், உன்னையும் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு. இவளுக்கு சம்மட்டி தூக்கி அடித்த மாதிரி இருந்தது, செருப்பை கட்டி அழிச்ச மாதிரி இருந்தது. உங்கள் அண்ணன் ஆட்டோ? ஆமாம், எங்கள் அண்ணன் ஆட்டோ தான் ஓட்டி என்னை படிக்க வைக்கிறான், அவன் தான் எனக்கு ஃபீஸ் கட்டுறான், எங்கள் அண்ணா தான் எனக்கு எல்லாம். ஒரு கணம் யோசித்து பார்க்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக இதை போல் ஆட்டோவில் வந்து என்னுடைய தகப்பனை நான் அவமானப்படுத்தி அனுப்பினேனே, இப்போ இவா என் அண்ணன் ஆட்டோ டிரைவருங்கிறத பெருமையாக சொல்கிறாளே. தன் தவறை உணர்ந்தாள், தகப்பனிடத்துல போய் மன்னிப்பு கேட்டாள். அந்த தகப்பனுடைய உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். செய்தித்தாளில் படிக்கிறோம், அவமானம் தாங்காமல் தகப்பன் தற்கொலை, தாய் தற்கொலை. பிள்ளைகளுடைய அவமானம் தாங்காமல், பிள்ளைகள் தாயும் தகப்பனையும் அவமானப்படுத்தக்கூடாது. பிள்ளைகள் தாய் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், கனம் பண்ணணும். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் அல்லது மகள் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். அப்போ தகப்பன் உங்களிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? கனத்தை மாத்திரமல்ல, சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் தகப்பனை சந்தோஷப்படுத்துறது எப்படி தெரியுங்களா? நீங்கள் நல்லா வாழ்கிறது, நல்ல பணிவோடு கூட வாழ்வது. தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள் எது எது இருக்குது? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தகப்பனை சந்தோஷப்படுத்துறதில்ல, துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் நிமித்தம் தாயோ தகப்பனோ துக்கப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குது, நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். நான் இந்த சம்பவத்தை அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டில் வயசான தகப்பனுக்கு அவங்க மகன் மருமகா 2 பேரும் சேர்ந்து சாப்பாட்டுக்குன்னு ஒரு அலுமினிய தட்டை தான் கொடுப்பாங்க. ஒரு அலுமினிய தட்டு தான். இன்றைக்கி அவங்க வாழ்கிறது அந்த வீட்டில் தான், ஆனால் கொடுக்குறது என்னது? ஒரு அலுமினிய தட்டு. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு நேரத்தில் தேடுறாங்க, தட்டை காணோம். தட்டை காணோம். என்னமோ தேடுறாங்களே. பையன் வந்து கேட்குறான், என்னப்பா தேடுறீங்க அப்படின்னு. இல்லை தாத்தாவுக்கு சாப்பாடு போடுற தட்டை காணோம், தேடுறேன் அப்படின்னு. ஓ அதுவா, நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அவன் கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து எடுத்து வந்து கொடுத்தான். நீ ஏன்டா எடுத்து வச்ச அப்படின்னு சொன்னான். நீ வயசான பிறகு உனக்கு கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன் அப்படின்னு. நீ வயசான பிறகு உனக்கு கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் இருப்பான். நீங்கள் தகப்பனை சந்தோஷப்படுத்தி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிள்ளைகள் உங்களை சந்தோஷமாக வைப்பாங்க. இன்னைக்கு தகப்பனையும் தாயும் துக்கப்படுத்துகிறவளாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதே வசனம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வருகிறது, வாசிங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனை அதே வசனம் தான், அதே வசனம் தான், சேம் வேர்சஸ். நான் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இன்னைக்கு தகப்பன் இருந்தா அவங்கள ஹாப்பி ஆக்கிருங்க. வயசான தகப்பட இருந்தாலும் சரி, போய் சந்தோஷப்படுத்திடுங்க. தகப்பனை துக்கப்படுத்தக்கூடாது, அதற்கு பதிலாக கனம் பண்ணணும், கனம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். பாருங்க, இங்கேயும் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். ஞானத்தில் பிரியப்படுகிறவன். அப்போ ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. கர்த்தருக்கு பயந்தா சபை போதகர் பயப்படுவாங்க, சபைக்கு பயப்படுவாங்க. அதெல்லாம் இல்லை இன்னைக்கு பிள்ளைகள் இடத்துல. என்னமோ அலட்சியமாக நினைக்கிறது. நிறைய பேர் நினச்சா வர்றது, நினச்சா போகிறது, அப்படிலாம் இல்லை. பயப்படுறவங்க எப்படி நம்ம வீட்டை நம்ம பார்க்குறோமோ அதை போல தான் ஆலயத்தை பார்க்கணும். ஆலயத்தில் உண்மையாக இருக்கணும். ஆகவே ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்படுகிறான். அதே வேளையில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 30:17 வாசிங்க. தகப்பனை பரியாசம் பண்ணி, தகப்பனை மகிழ பண்ணாமல், சந்தோஷப்படுத்தாமல், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். பிள்ளைகளுக்கு அதே வேளையில் ஒரு எச்சரிக்கையை எழுதுகிறார். தகப்பன் என்ன பண்ணாத, பரியாசம் பண்ணாத, தாயினுடைய கட்டளையை
அசட்டை பண்ணாத. நீ பண்ணினா உன் கண் பிடுங்கப்படும், உன் கண் பிடுங்கப்படும். சில எச்சரிக்கையும் இருக்குல்ல. அசட்டை பண்ணாத, அதுக்கு பதிலாக ஹானர் பண்ணு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. ஆமென். கவனிக்கிறீங்களா? ராமேன் சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தகப்பன் எவ்வளோ முக்கியம்னு யோசித்து பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய பரம தகப்பனை யோசித்து பாருங்க. நமக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கைகள் செய்த பாவத்திற்காய் அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது. நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்தான் சிறந்த தகப்பன். அவர்தான் சிறந்த தகப்பன், த பெஸ்ட் ஃபாதர். அவரை கனம் பண்ணுங்க. அவரை பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு எல்லாரும் எழுந்து நிற்போமா? அந்த தகப்பனை அப்படியே உங்க மனசுல வடிவில் கொண்டு வந்து, தகப்பனே குறைவொன்று இல்லைப்பா, என்ன சுகமா நிறைவாக நடத்துனீங்கப்பா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. பாடுவோமா? இந்த பாட்டை பாடலாமா? ஒரு எல்லாரும் பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். நல்ல தகப்பனே, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நேரிவ்வளவாய் நேசித்தீங்க, எதை கண்டு என்னை நேரிவ்வளவாய் நேசித்தீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நேர் உண்மையாக இருக்கிறீங்க. அப்படியே உணர்ந்து பாடுங்க. உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி
உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே தாங்கிடும் நல்ல தகப்பனே. அப்படியே நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.